அமைப்பாளர்கள் சங்க பேரணி. சென்னை புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கிலிருந்து எழும்பூர் லென்ஸ் கார்டன் வரை தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் சார்பில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி சென்றனர். இந்த பேரணிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் அக்பர் பாஷா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ சிவராஜ் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் எங்களுக்கென்று இந்த சங்கத்தை 2000வது ஆண்டு 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் உள்ளனர். எங்களுக்கென்று அரசு தனிநல வாரியம் ஒதுக்கிட வேண்டும். நலிவடைந்த திருமண அமைப்பாளர்களுக்கு அரசு உதவி செய்திட வேண்டும். விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டை வழங்கிட வேண்டும் என்று கூறினார். முடிவில் மாநில பொருளாளர் எம் முத்துக்குமார் நன்றி உரை கூறினார். இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டத்திலும் எங்க சங்கம் நடக்குது. சேலம் மாவட்டம் தலைவர் வந்திருக்காங்க. திருச்சி, திண்டுக்கல் நிர்வாகிகள், திருப்பூர் நிர்வாகிகளும் சில பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க பின்னாடி வர்றாங்க. பேட்டை ஆகுறதுனால நம்ம தலைமுறை திருமண அமைப்பாளருக்கு எங்களுக்கு கோரிக்கை, மெயின் கோரிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருமண தொழிலாளருக்கும் எல்லாம் வாங்கி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே அவர் பொருளாளராக இருக்கும் பொழுது அவருடைய அலுவலகத்தில் சென்று தலைவர் உள்பட அவர் போய் மரியாதை செலுத்தி உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், எங்களுக்கு நல வாரி வழங்குங்க அப்படின்னு ஏனாப்பட்டின அவர் அலுவலகத்துல வந்து நாங்க அவர் மரியாதை செலுத்தி லெட்டர் கொண்டு போனோம். அது பிறகு இங்கேயே எக்மூர்லயே ஒரு உண்ணாவிரதம் உட்காந்து இருக்கிறோம். ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்திலும் பண்ணியிருக்கிறோம். போலீஸ் ஆதரவோட தான் நாங்க அவங்க தமிழ் போலீஸ் அதிகாரிகள் என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திருமண தொழிலாளருக்கு எங்களுக்கு தொழில் அங்கீகாரம், தொழில் நலவாரியம், எல்லா தொழிலுக்கும் நலவாரியம். எங்க தொழிலாளி வந்து மாசம் 3 மாசம் ஆகுதுங்க. ஒரு திருமணம் முடிச்சா 3 மாசத்துல 10,000 20,000 தான் கிடைக்கும். 10,000 20,000 கிடைக்க சொல்ல ஒரு மாசம் குடும்பம் நடத்தினா 15,000 தான் செலவாகுது. அந்த 10,000 20,000 அந்த வருஷம் கிடைச்சி 3 மாசத்துல ஓட்ட முடியாது. அதனாலதான் நம்ம தொழில் நலவாரி தொழில் அங்கீகாரம் அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய சலுகைகளை திருமண தொழிலாளி கொடுக்குறோம். இன்னைக்கு கட்டுமான தொழிலாளி ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் கூலி. அவங்களுக்கு அரசாங்கம் வந்து நலவாரி கொடுத்திருக்கு. எங்க தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்க கஷ்டம். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. திருமணத்தை முடிச்சாதான் அவங்களுக்கு அந்த வருமானம். அந்த தொழிலாளிக்கு தான் நாங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட தொழில் அங்கீகாரம் நலவாரி கேட்கிறோம். அரசாங்கத்துல கொடுக்குற சலுகைகளை நாங்க நலவாரி கேட்கிறோம். எங்களுக்கு அந்த நம்ம அரசாங்கம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வந்து தொழில் அங்கீகாரத்தை சேர்த்தாருனாக்கா திருமண தொழிலாளர் வாழ்க்கையை வருகையாற்றி வைத்தாங்க. கிட்டத்தட்ட எங்க திருமண தொழிலாளி தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஓட்டு கணக்கு எடுத்தா 50 லட்சம் ஓட்டு எங்க திருமண தொழிலாளர். எங்க திருமண தொழிலாளருக்கு வருகையாற்றி வைத்தாருனாக்கா கண்டிப்பாக ஓட்டுகளும் அவரை கண்டிப்பா போனட்டு போய் நாங்க எப்படி ஆதரவு கொடுத்தோமோ அதே போல அவருக்குள்ள கையெழுத்து போறதுக்கு தொழில் அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டாங்கக்கா தமிழ்நாடு முழுவதுமே திருமண தொழிலாளி கண்டிப்பாக அவருக்கு வாக்கு கொடுப்பாங்க. இவருக்கு திருமண தொழிலாளி தொழில் நலவாரி கேட்கணும்.